இன்றைய முக்கிய செய்திகள். பயங்கரவாதத்துடன் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு என மோடி உறுதி. தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு உடனடியாக நிதி வழங்க வேண்டும். கூடுதல் திட்டங்களை அனுமதிக்கவும் மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். இஸ்லாமியர்களை அசாம் முதலமைச்சர் துப்பாக்கியால் சுடும் வீடியோவால் சர்ச்சை. பாசிச ஆட்சியின் இனப்படுகொலைக்கான அழைப்பு என காங்கிரஸ் கடும் கண்டனம். காசா மறுசீரமைப்பு பணிக்கு நிதி திரட்ட ட்ரம்ப் நடவடிக்கை. வாஷிங்டனில் நடைபெறுகிறது அமைதி வாரியத்தின் முதல் கூட்டம். வணக்கம். வணக்கம். பயங்கரவாதத்துடன் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மலேசியா சென்ற திரு மோடிக்கு கோலாலம்பூரில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விமான நிலையத்திற்கு நேரில் வந்து திரு மோடியை வரவேற்றார். இதையடுத்து மலேசியா வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் திரு மோடி உரையாற்றினார். 2வது நாளான இன்று கோலாலம்பூரில் அன்வர் இப்ராஹிமுடன் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த சந்திப்பின் போது பேசிய திரு மோடி, இந்தியாவும் மலேசியாவும் பயங்கரவாத எதிர்ப்பு, உளவு தகவல் பகிர்வு, கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளதாக கூறினார். பயங்கரவாதத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு இரட்டை நிலைப்பாடு கிடையாது என்றும் அதில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். அமைதியை ஏற்படுத்தும் எல்லா முயற்சிகளுக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டார். सिक्योरिटी के क्षेत्र में हम काउंटर टेररिज्म, इंटेलिजेंस शेयरिंग और मैरीटाइम सिक्योरिटी में सहयोग मजबूत करेंगे. हम रक्षा सहयोग को भी और व्यापक बनाएंगे. एआई और डिजिटल टेक्नोलॉजीज के साथ साथ हम सेमीकंडक्टर, हेल्थ और फूड सिक्योरिटी में साझेदारी को आगे बढ़ाएंगे. மலேசியாவில் விரைவில் யூபிஐ பணப்பரிமாற்றம் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு மோடி உறுதியளித்தார். இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வர்த்தகம், பாதுகாப்பு, செமி கண்டக்டர், ஏஐ தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. செமி கண்டக்டர் ஏற்றுமதியில் மலேசியா உலக அளவில் 6வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திரு மோடியுடனான சந்திப்பு இரு நாட்டு உறவுக்கு மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ள அன்வர் இப்ராஹிம், இந்தியா மலேசியா இடையே 1957ஆம் ஆண்டிலிருந்தே நீண்ட காலமாக உறவு உள்ளதாக கூறினார். முன்னதாக மலேசியாவின் இந்திய வம்சாவளி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்களை பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் அவர்கள் ஆற்றிய தீவிர பங்கை அவர் பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டார். 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு திரு மோடி மலேசியாவிலிருந்து விமானம் மூலம் இந்தியா திரும்பினார். தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்குவதுடன் புதிய திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என பிரதமரை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திரு மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் மத்திய அரசின் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த 2500 ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களை கையகப்படுத்த நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதில் 931 ஹெக்டேர் நிலங்களுக்கு ரயில்வே துறை நிதியை ஒதுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 19 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு நில எடுப்பு செய்யப்பட வேண்டிய 1273 ஹெக்டேர் நிலங்களில் 1198 ஹெக்டேர், அதாவது 94 விழுக்காடு நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முக்கிய திட்டங்களான திண்டிவனம் நகிரி அகல ரயில் பாதை, மதுரை தூத்துக்குடி மற்றும் மணியாச்சி நாகர்கோவில் அகல ரயில் பாதைகள், கன்னியாகுமரி நாகர்கோவில் மற்றும் நாகர்கோவில் இரணியல் அகல ரயில் பாதை இரட்டிப்பாக்குதல், தூத்துக்குடி மதுரை புதிய அகல ரயில் பாதை நிலை 1, மயிலாடுதுறை திருவாரூர் அகல ரயில் பாதை, சென்னை கடற்கரை கொருக்குப்பேட்டை 3வது 4வது வழித்தடம் மற்றும் விழுப்புரம் திண்டுக்கல் அகல ரயில் பாதை உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நில எடுப்பு பணிகளை முழுமையாக முடிப்பதற்கு நில உரிமையாளர்களுக்கு உரிய நேரத்தில் இழப்பீடு வழங்குவது மிக முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின், ரயில்வே அமைச்சகம் நிதியை விடுவிப்பதில் ஏற்படும் தாமதங்களால் திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் தடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். திருவனந்தபுரம் கன்னியாகுமரி அகல ரயில் பாதை இரட்டிப்பு திட்டத்திற்கான நில எடுப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க 289 கோடி ரூபாய் நிதியை ரயில்வே இன்னும் ஒதுக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில்வே திட்டங்களுக்கான ஒதுக்கீடு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதாக திரு ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். நில எடுப்பு மற்றும் இழப்பீடு வழங்குவதை விரைவுபடுத்த அனுமதிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி முழுமையாக முன்னுரிமை அடிப்படையில் விடுவிக்க வேண்டும். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மதுரை புதிய அகலப்பாதை,
திண்டிவனம் திருவண்ணாமலை அகலப்பாதை திட்டங்களை மீண்டும் தொடங்க வேண்டும், தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப கூடுதலாக புதிய ரயில் திட்டங்களை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் இதில் பிரதமர் தலையிட்டு ரயில்வே அமைச்சகத்திற்கு உரிய அறிவுரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமரின் தலையீடு கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துவதுடன் மத்திய மற்றும் மாநில அரசின் நலன்களை கருத்தில் கொண்டு பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க உதவும் என திரு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வா இஸ்லாமியர்களை துப்பாக்கியால் சுடுவது போல் அம்மாநில பாஜக வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்ஸாம் மாநில பாஜகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் இஸ்லாமியர்களை துப்பாக்கியால் சுடுவது போன்ற காட்சிகளும் கருணை காட்ட வேண்டாம் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள இந்த நேரத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோவுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இந்த வீடியோவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் இது இனப்படுகொலைக்கான அழைப்பை தவிர வேறில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேல்மட்டத்திலிருந்து விஷம் பரப்பப்படுவதாக கூறியுள்ள அவர் இதற்கான பின் விளைவுகள் நிச்சயம் இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். இந்த பாசிச ஆட்சி பல சதாப்தங்களாக கண்டு வந்த கனவுதான் இது என விமர்சித்துள்ள திரு வேணுகோபால் இதை பிரதமர் திரு மோடி கண்டிப்பார் என்ற நம்பிக்கை இல்லை என்றும் கூறியுள்ளார். பாயிண்ட் பிளாங்க் ஷாட் என்ற தலைப்புடன் வெளியிடப்பட்ட பாஜக பதிவை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருமதி சுப்ரியா ஸ்ரீநேத் நீதிமன்றங்களும் பிற விசாரணை அமைப்புகளும் தூங்குகின்றனவா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த காணொலி அரசியலமைப்பின் மார்பில் சுடுவது போல் உள்ளதாக காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திரு இம்ரான் பிரதாப்கரி கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக இன்னும் பதிலளிக்காத நிலையில் இது குறித்த வீடியோ எக்ஸ் பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. எனினும் கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. ஐநாவுக்கு போட்டியாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்படுத்தியுள்ள அமைதி வாரியத்தின் முதல் கூட்டம் வாஷிங்டனில் இம்மாதம் நடைபெறவுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கம் இடையே நடந்த போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் பெரும் முயற்சி எடுத்தார். அதன் விளைவாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. எனினும் அமைதி ஒப்பந்தத்தை மீறி காசா பகுதியில் இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. காசா மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பவும் இஸ்ரேல் அனுமதி மறுத்து வந்தது. இந்நிலையில் கடந்த அக்டோபரில் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக கடந்த 2ஆம் தேதி எகிப்தின் ரஃபா எல்லை திறக்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள், எரிபொருள் உள்ளிட்டவற்றை இன்று லாரிகள் ரஃபா எல்லை வழியாக காசாவுக்கு கொண்டு சென்றன. அமைதி ஒப்பந்தத்தின்படி காசா மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க அமைதி வாரியம் ஏற்படுத்தப்படும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதில் உறுப்பினராகுமாறு பிரதமர் திரு மோடி மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு ட்ரம்ப் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதில் உறுப்பினராக சில நாடுகள் இசைவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் காசா மறுசீரமைப்பு பணிகளுக்கு நிதி திரட்டும் நோக்கில் அமைதி வாரியத்தின் முதல் கூட்டத்தை வாஷிங்டனில் இம்மாதம் நடத்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இதற்கான அழைப்பிதழில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அமைதி நிறுவன கட்டடத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அமைதி நிறுவனம் என முன்பிருந்த பெயரை மாற்றியதற்கு எதிராக இந்த தொண்டு நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகிகள் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகில் இனி எங்கு போர் நடந்தாலும் சமாதான முயற்சியில் அமைதி வாரியம் ஈடுபடும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். எனவே ஐநாவுக்கு எதிரான அமைப்பாக உருவெடுக்கும் என்பதால் இதில் சேர பல ஐரோப்பிய நாடுகள் மறுத்துள்ளன. எனினும் கூட்டத்தில் பல நாடுகள் பங்கேற்கும் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவிய நிலையில் சென்னையில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை நகரின் பல பகுதிகளில் இன்று வழக்கத்துக்கு மாறாக பனியின் தாக்கம் அதிகமாக இருந்தது. கடும் பனிப்பொழிவால் சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தர இறங்க முடியவில்லை. மும்பை, பெங்களூரு, கோலாலம்பூர், ஹைதராபாத், துபாய், புனே உள்ளிட்ட இடங்களிலிருந்து வந்த 7 விமானங்கள் பெங்களூர், கோவை, திருப்பதி விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இலங்கை, ஹைதராபாத், மும்பை, திருவனந்தபுரம், புனே உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த 12 விமானங்கள் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்து பின்னர் தரையிறங்கின. காலை 9 மணிக்கு பிறகு பனியின் தாக்கம் குறைந்ததால் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியது. கடும் பனிப்பொழிவால் காலையில் நடைபயிற்சி செல்பவர்களும் சிரமத்துக்கு ஆளாகினர். நாங்கள் சாட்டர்டே சண்டே ஆனாலே இங்கே ரெகுலராக வருவோம். இந்த இடத்துக்கு வாக் பண்ணுவோம். வாக் பண்ணிட்டு ஒரு சின்னதாக டீ குடிச்சிட்டு போவோம். இன்றைக்கி ரெகுலராக வர மாதிரி தான் வந்தோம். ஆனால் பயங்கர மிஸ்டாக இருக்குது, குளிராக இருக்குது. பக்கத்தில் ஆள் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ மிஸ்டாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது இந்த மாதிரி வர்றது. 7 மணி ஆச்சு, சன்னு வந்துருச்சு, ஆனாலும் ஒரு மாதிரி மிஸ்டாகவே இருக்குது. நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். ரெகுலராக சைக்கிளிங் பண்ணுவேன். யூஸ்வலாக இந்த டைமில் இவ்வளோ பனி இருக்காது, இன்றைக்கி ரொம்ப பனியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா முன்னாடி விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா காரும் பைக்ஸ் எல்லாமே இன்னும் ஹெட்லைட் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. மணி 7 மணி ஆன மாதிரியே தெரில. யூஸ்வலாக ஒரு 5:30 6 வரைக்கும் தான் இப்படி இருக்கும். இன்றைக்கி ரொம்ப பனியாக இருக்குது, விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது.
பட் ஆனால் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சென்னை புறநகர் பகுதிகளிலும் அதிக அளவில் பனிப்பொழிவு காணப்பட்டது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மரக்காணம், மதுராந்தகம், புதுக்கோட்டை, விராலிமலை, வந்தவாசி, செஞ்சி, கும்பகோணம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் காலை 8 மணி வரை பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்ததாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் வெண்போர்வை போர்த்தியது போல் பனி சூழ்ந்து காட்சியளித்தன. சிறுவர் முதல் பெரியோர் வரை கடும் குளிரால் பலரும் அவதிக்குள்ளாகினர். இனி வருவது செய்தி துளிகள். கர்நாடகாவில் கடந்த 3 ஆண்டுகளில் 254 சட்டவிரோத கடன் செயலிகளை காவல்துறையினர் கண்டுபிடித்து தடை செய்துள்ளனர். பதிவு செய்யப்படாத கடன் செயலிகள் மூலம் பணம் பெற்று மிரட்டலுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகார் மற்றும் சமூக வலைதளங்களில் வரும் செயலி விளம்பரங்களை கண்காணித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு முதல் கடன் வழங்கிய செயலி நிறுவனங்கள் மிரட்டல் விடுத்ததாக 350 புகார்கள் வந்த நிலையில் மிரட்டல் காரணமாக 17 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கர்நாடக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அரசு பணியாளர் தேர்வாணையம் மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. சென்னையை தவிர திருப்பூர், கோவை உள்ளிட்ட மற்ற இடங்களில் தேர்வர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. மிகுந்த ஆர்வத்துடன் வந்த போட்டியாளர்களுக்கு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது ஏமாற்றமாக அமைந்தது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூரில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்கான இருசக்கர வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்த வாகன பேரணியில் நடிகர் ஆர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தொடங்கி தேரடி வழியாக 4 கிலோமீட்டர் தூரம் நடந்த இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக தலைக்கவசங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தாவேகா பற்றி பேச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு அருகதை இல்லை என்பதாக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடியவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டினார். உரிமைக்காக போராடி உயிரிழந்தவர்களின் உறவினர்களை திரு பழனிசாமி சந்திக்க செல்லாதது ஏன் என்று திரு செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. தாவேகா சார்பில் தேர்தலில் போட்டியிட நேற்று ஒரே நாளில் 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்துள்ளதாகவும் 17,000 பேர் திரும்பிச் சென்றதாகவும் கூறிய திரு செங்கோட்டையன், இனி ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். விடுமுறை நாள் மற்றும் தை மாத கடைசி முகூர்த்தத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று கூட்டம் அலைமோதியது. கோயில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபத்தில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்ற நிலையில் கோயில் வளாகம் முழுவதும் மணமக்களின் குடும்பத்தினரும் உறவினர்களும் திரண்டிருந்தனர். நிறைய முகூர்த்த நாளத்தினால நிறைய ஜோடிகள் இருந்தாங்க, நிறைய கல்யாண ஜோடிகள் இருந்தனால பக்தர்கள் ரொம்ப வரிஞ்சாங்க. அதனால கூட்ட நெரிசல எப்படியும் நாங்க நல்லபடியா முருகரை தரிசித்தோம். சென்னையில் இருந்து புறப்பட்ட நெல்லை விரைவு ரயிலில் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி கூறி பயணிகளுக்கு ரயில்வே தலைமை காவலர் தேவராஜன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் சவரன் விலையை குறிப்பிட்டு அவர் பேசியது பயணிகளை கவர்ந்தது. தங்கத்தோட கிராமோட நீங்க வேலை நீங்க எவ்வளவு 17,500 ரூபாய் சரிங்களா? அதனால உங்களுடைய பெண்களை கழுத்து அணிந்திருக்க கூட தங்க நகைகள் மீது தயவு கவனம் செலுத்துங்க. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 1,17,360 ரூபாயாகவும் 1 கிராம் 14,420 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 285 ரூபாயாக உள்ளது. அமெரிக்காவில் குடியேற்ற மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. அந்நாட்டின் அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மினசோட்டா மாகாணம் மினியாபோலிஸ் நகரில் சோதனையில் ஈடுபட்ட குடியேற்றத்துறை அதிகாரிகள் துப்பாக்கியால் சுட்டதில் ரினி குட் என்ற பெண்ணும் அலெக்ஸ் பிரெட்டி என்பவரும் உயிரிழந்தனர். இதை கண்டித்து அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
இந்நிலையில் மினியாபோலிஸ் நகரில் குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது. There is beauty in the person. There is peace in the world. இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குடியேற்றத்துறை அதிகாரிகளை கொண்டு அதிபர் ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கையை உள்நாட்டு பயங்கரவாதம் என்று விமர்சனம் செய்தனர். குளிர்கால ஒலிம்பிக் மகளிர் ஐஸ் ஹாக்கி போட்டியில் சுவிட்சர்லாந்து அணியை வீழ்த்தி கனடா வெற்றி பெற்றது. இத்தாலியின் மிலன் நகரில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து வருகின்றன. இதில் ஐஸ் ஹாக்கி மகளிர் பிரிவு போட்டியில் கனடா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா அணி ஆதிக்கம் செலுத்தியது. போட்டியின் முடிவில் 4-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணியை வீழ்த்தி கனடா அணி வெற்றி பெற்றது. கர்லிங் போட்டியில் 6-5 என்ற புள்ளி கணக்கில் நார்வே அணியை வீழ்த்தி இத்தாலி அணியும், அமெரிக்காவை 5-6 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவும், கனடாவை 6-8 என்ற புள்ளி கணக்கில் எஸ்டோனியாவும் வென்றன. ஐஸ் ஸ்கேட்டிங்கில் அமெரிக்காவின் மேடிசன் சோக் மற்றும் ஈவன் பெட்ஸ் ஜோடி சிறப்பான நடன அசைவுகளால் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பார்வையாளர்களின் கைத்தட்டல்களை அள்ளிய அமெரிக்க ஜோடி ஐஸ் ஸ்கேட்டிங்கில் முதல் இடத்தை தட்டிச் சென்றது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பயங்கரவாதத்துடன் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்குவதுடன் புதிய திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா இஸ்லாமியர்களை துப்பாக்கியால் சுடுவது போல் அம்மாநில பாஜக வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.